அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் பணியில் தொடர, பதவி உயர்வு பெற டெட் தேர்ச்சி கட்டாயம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆசிரியராக பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம், இல்லை எனில் ஓய்வு பெறலாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவிகள் உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டெட், டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுதோறும் மத்திய மாநில அரசுகளால் தனித்தனியாக நடத்தப்படுகிறது. இதில் தகுதி பெறுவோர் மட்டுமே ஆசிரியர் பணியில் சேர முடியும். இந்த நிலையில் தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று தீர்ப்பு அளித்துள்ளது. மேலும் தற்போது பணியாற்றும் ஆசிரியர்கள் ஓய்வு பெற 5 ஆண்டுகள் மட்டுமே இருந்தால் அவர்கள் பணியை தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிபதி தீவன்கர் தத்தா உத்தரவு பிறப்பித்துள்ளார். 5 ஆண்டுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும், இல்லையெனில் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் எனவும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் டெட் தேர்வை கட்டாயமாக்க முடியுமா, அதேபோல் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் கல்வி உரிமையை பாதிக்குமா என்று விசாரிக்கவும் உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. டெட் தேர்வு அப்படின்றது இந்த ஆண்டு கால்ஃபர் இப்போ வந்திருக்கு. இந்த நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்பை மேல்முறையீடு பண்ணி மீண்டும் என்ன வரும் அப்படின்றத நம்ம உடனடியாக சொல்ல முடியாது. அதனால் டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எழுதி தேர்ச்சி பெற்று வைக்கிறது நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா இப்போ காலேஜ் லெக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நெட் செட் எக்ஸாம் எப்படியோ அதே மாதிரி ஸ்கூலுக்கும் இந்த டெட் அப்படின்றது 2011 கொண்டாந்துருக்காங்க. அது முறையாக ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருமே சரியாக படித்து இதை தேர்ச்சி பெற்று இன்றைக்கி ஆண்டுதோறும் இந்த தேர்வை சரியாக நடத்தியிருந்தாங்கன்னா எல்லாமே வந்திருக்கலாம். திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடும்போது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மன உளைச்சல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ஆசிரியர்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. நீங்கள் நினைத்தால் இந்த தேர்வு வெற்றி அடைவது சுலபம். ஏன்னா தமிழ் 30, ஆங்கிலம் 30, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பேத்தாலஜி அதில் 30 மார்க்கு, அப்புறம் சோஷியல் சயின்ஸில் 60, மேத்ஸ் சயின்ஸ்னால் மேத்ஸ் சயின்ஸில் 60. ஸோ நம்ம 82 பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 60 கொடுத்துருக்காங்க. ஃபார்வேர்டுக்கு 90. இந்த பாஸ் மார்க்லாம் கொஞ்சம் இந்த 82 75 பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அது அரசு எடுக்கும் முடிவு இறுதியானது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ கால்ஃபர் வந்திருக்கிறதுனால இப்படி ஒரு தீர்ப்பும் கொடுத்துருக்கிறதுனால உடனடியாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து முறையாக படித்து பாஸ் பண்ணி வைக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சேஃப் செக்யூராக இருக்கும். யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் 2001 டிஆர்பி யூஜி பிஜி நடத்திட்டுருக்கோம். 2011 டெட்டு தேர்வு நடத்திட்டுருக்கோம். சென்ற முறை 15 மாவட்டங்களில் கவர்மெண்ட்டுடைய டெண்டரே எஸ்டிக்கு நாங்கள் 2 டைம் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் தைரியமாக டெட் தேர்வுக்கு வாங்க, பயிற்சியில் சேருங்க. கண்டிப்பாக வெற்றி அறிவது உறுதி. மேலும் தகவலுக்கு யூனிக் அகாடமி, சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைத ஆசிரமம் சாலை அமைந்துள்ளது. கைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நேரடி பயிற்சி, ஆன்லைன் பயிற்சி, தபால் வழி பயிற்சி, இது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் அனைத்தும் மிக சிறப்பாக இந்த டெட் தேர்வுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அறிவாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் டெட் தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியர் பணியில் தொடரலாம்.
நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.